மீட்பெரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த மாலையில் கூடி வந்திருக்கிற உங்களை ஒரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். திருப்பிக் கொள்வோம். சங்கீதங்களுடைய புத்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். நாம் இந்த செய்தியை தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற அடுத்த பகுதி என்னவென்று சொன்னால் யாக்கோபுக்கு களிப்பு. அதாவது சிறையிருப்பு நீங்கினதுக்கு பிறகு ஒரு களிப்பு வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த செய்தியினுடைய தலைப்பு வாழ்விலே களிப்பில் கலிகூற வேண்டும். முதலாவது நாம் கலிகூற வேண்டிய இடம் எதுனா அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கலிகூறணும். அதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் களிப்பாக மாற்றப்பட்டு வரும் என்கிறது என்னுடைய விசுவாசம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, யாக்கோபுடைய வாழ்வை குறித்து சற்று நாம் சிந்தித்து பார்ப்போமான்னு சொன்னால், ஈசாக்குடைய 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒருவன் பேர் ஏசா, இன்னொருவன் பேர் தான் யாக்கோபு. இந்த யாக்கோபு யார் என்று சொல்லும் பொழுது நாம் தெரியும், அவன் தன் தகப்பனை பொய் சொல்லி ஏமாற்றி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். அண்ணனை ஏமாற்றினான், தகப்பனுக்கு பொய் சொன்னான். இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? சஞ்சலமும் தவிப்பும் தான் என்னிடத்திலே மிஞ்சினது என்று சொன்னான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற போதும் கூட அதை அனுபவிக்கிற நிலைமையிலே இல்லாதவனாக அவன் காணப்பட்டான் என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பார்க்கலாம். ஏனென்றால் அவனுடைய நிலைமை சஞ்சலமும் தவிப்பும் புலம்பலுமாகத்தான் இருந்தது. உதாரணத்துக்கு சொல்ல போனா, சீனி ஃபேக்டரி வைத்திருக்கிறவன் எத்தனையோ விதமான நேரங்களிலே தன் கரங்களிலே அந்த சீனியை தூக்கி பார்த்திருப்பான். ஆனால் ஒரு நேரம் தன்னால சாப்பிட முடியாது, ஏன்னா தனக்கு அந்த வியாதி இருக்குன்னு வச்சிருவான். இன்றைக்கு அநேக நேரங்களிலே கர்த்தர் நம்மை ஏகோபித்த ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதித்தாலும் கூட அதை அனுபவிக்க முடியாத நிலையில் எத்தனையோ பேர் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். அதற்கு சில காரணங்கள் உண்டு, அதை நான் இப்பொழுது சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இப்ப இந்த யாக்கோபு இவ்வளவு ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு எங்கே ஓடுகிறான் என்று சொன்னால், சீரியா தேசத்துக்கு போகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சீரியா தேசத்தில் அவனுடைய மாமனாகிய லாபான் இருக்கிறான். இவனை கண்டவுடனே கட்டி அணைத்துக் கொள்ளுகிறான். மருமகனே, வந்து சேர்ந்து விட்டாய் என்று சொல்லி. அங்க ஒரு காரியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இவன் சாதாரணமான ஏமாத்துக்காரன் தான், அவங்க மாமன் கில்லாடி. ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிதான், நமக்கு சரியான ஆளை தான் சேர்ப்பார். ஐயோ, இவங்க மாற்று கருத்தே கிடையவே கிடையாது. ஆண்டவர் கிளீனா கொண்டு போய் ஒப்பு கொடுத்தா, இந்தாப்பா இவன் இப்படி, நீ அப்படிதான் அப்படின்னு. அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? வா மருமகனே அப்படி சொல்லிட்டு, உனக்கு என்ன வேணும்? மகள் தானே வேணும், தாராளமா உனக்கு தருகிறேன். ஆண்டவர் சொன்னார், ஓசியா 12:12 என்ன தெரியுமா சொன்னாரு? யாக்கோபு சீரிய தேசத்திற்கு ஓடி போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக என்ன செஞ்சானா? ஆடு மேய்ச்சானா. 7 வருஷம் ஆடு மேய்ச்சி பிடிச்சோன்னு அவருக்கு ஒரு சந்தோஷம். என் காரியம் எல்லாம் நிறைவேற போகிறது அப்படின்னு ராத்திரியோட ஏமாத்தி போட்டான். சில நேரங்களில் ஏமாற்றங்கள் அடைகிறதற்கு காரணமாக இருக்கிறது நாமத்தான் இருப்போம் என்று சொல்லி நினைத்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தரை ஏமாற்றினால் கர்த்தரும் ஏமாற்றுகிற நேரம் வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, காலையில் எழுந்து பார்க்கிறான். யார் அப்படின்னு பார்த்தா, இது ராகேல் இல்லையே, லேயாள் என்று சொன்ன கோபம் வந்துடுச்சு. மாமன் சொன்ன, என்னத்துக்கப்பா நீ கோபப்படுற? அவளையும் உனக்கு நான் தர்றேன், இன்னொரு 7 வருஷம் நீ என்னோடு கூட இரு. முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு என்ன செய்யறான்? மாமங்கிட்ட சொல்றான், நான் போகணும், எனக்கு என் பொஞ்சாதிக்கெல்லாம் சம்பாதிக்கிற. எப்ப சம்பாதிக்கிற? நீ எங்கேயும் போகாத, நீ ஏன் கூட இரு. நீங்க வாசித்து பாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாய் இருப்பதனால்
சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? ஆ. சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். நான் உனக்கு எவ்வளவு சம்பளம் கேட்குறேன்னு செய்கிறேன். நீ மருமானா இருந்தாலும் பரவாயில்ல, நீ இவ்வளவு நாள் சும்மா வேலை செஞ்சுட்ட பொண்ணுக்காக, இனிமே அப்படியெல்லாம் இல்லை, நான் உனக்கு சம்பளம் தர்றேன், உன் குடும்பத்துக்காக நீ சம்பாதிரி. இப்படியெல்லாம் சொல்லி என்ன செய்தான் என்று சொன்னால் அவனை தன் பக்கமாக வைத்து கொண்டால். நீங்க 30ஆம் அதிகாரம் 26 28 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும், நான் போவேன், நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான். நான் என்ன செஞ்சேன்? இப்ப முதலாவது சொல்றேன் என்ன தெரியுமா? நான் எவ்வளவு உண்மையா ஊழியம் செஞ்சேன், வேலை செஞ்சேன், அப்படி எல்லாம் நீர் பார்க்கிறது தானே. இப்ப போதும், நான் போகிறேன் என்று சொல்லும் பொழுது 27ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், ஓனாலதான்ப்பா நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன் என்று குறிப்பினால் அறிந்தேன். உன் சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்றான். ஒரு ஒப்பந்த அடிப்படையிலே அங்க என்ன செஞ்சிட்டான்? மறுபடியும் யாக்கோபு இருக்கிறான். இது லாபானுடைய வீட்டிலே ஒரு சிறையிருப்பு. இந்த யாக்கோபுக்கு அடைக்கப்பட்ட நிலையில இருக்கிறான். அவன் வீட்டில் இருக்கவெல்லாம் நல்லா சாப்பிட்டு பேசாம சந்தோஷமா இருக்கிறான். இவன் ஒருத்தன் போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். மாமி இவனை வச்சு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறான். இப்படி இருக்கும்போது இந்த சிறையிருப்பில் இருந்து வெளியில கொண்டு வரணுமா இருந்தால் கர்த்தர் ஒருவர் தான் அதை செய்ய முடியும். சில நேரங்களில் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் நமக்கே விகற்பமாக இருக்கலாம், கோபத்தை உண்டு பண்ணுகிற காரியங்களா இருக்கலாம். ஆனால் தேவன் செய்வது எதுவோ அது நன்மைக்கு ஏதுவாக இருக்கும் என்பதை மட்டும் தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். என்ன நடக்கிறது? 30ஆம் அதிகாரத்தில் நீங்க 31ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருள்களிலே இதை செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்று சொன்ன வார்த்தையை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அந்த நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருந்ததை கண்டான். என்னது? லாபானுடைய குமாரர் சொல்றாங்க, நீ ஒரு கல்லண்டா, அப்படிதானே? எங்க அப்பனுக்குள்ளதெல்லாத்தையும் எடுத்துட்டடா. யோசித்திருப்பான், அன்னைக்கு எங்க அண்ணனுக்கு போய் சேர வேண்டியதெல்லாம் எடுத்தேனே, அதுக்குண்டான வார்த்தை தான் இது. என்னை எங்க மாமன் ஏமாத்தினானே. எப்ப தெரியுமா? கண்ணு தெரியாத அப்பட நான் ஏமாத்தினேன், கண்ணு தெரிகிற என்னை கர்த்தர் ஏமாத்தினார். அப்படிதானே? நல்ல கண்ணு தெரியுது, கண்ணு தெரிகிறவனே ஏமாத்தியாச்சு. அன்னைக்கு போயிட்டு அப்பா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு தெரியாத அப்பனை ஏமா. இன்னைக்கு நாமும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப என்ன நடக்குது? பார்த்த உடனே அவனுக்கு மனதில் சரியான வேதனை. மாடா கஷ்டப்பட்டேன், இவ்வளவு வேதனைப்பட்டேன், உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வரதுக்காக நான் என்ன பிரயாசப்பட்டேன். உங்க அப்பா தான் நான் போற நேரம் சொன்னாரு, நீ போகாத, உன் கண்ணில் கிருபை கிடைச்சிச்சுன்னா போதும், நான் இங்கே இரு, ஏன்னா கர்த்தர் உன்னோட இருக்கிறாரு நான் பார்த்துருக்கிறேன், ஆசீர்வதிக்கிறாருன்னு பார்த்துருக்கிறேன், இந்த ஆசீர்வாதம்லாம். அப்ப சரின்னு மாமாவை திரும்பி பார்க்கிறான். மாமா முகத்தை வேற பக்கம் திரும்பிட்டான். நமக்கு எல்லாரையும் பகையாக தேவன் சில நேரங்களில் ஏற்படுத்துகிறார் என்றால் ஒரு ஆசீர்வாதத்தின் பாதைக்கு நேராக நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக எல்லா நேரமும் அல்ல, தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முன்னெடுக்கிற நேரங்களிலே இப்படி ஒரு காரியத்தை செய்வார். உடனே கூப்பிடுறான். யாரை கூப்பிடுறான்? மனைவிமாரை கூப்பிடுறான். இங்க வாங்க, லேயாள் இங்க வாங்க, ராகேல் இங்க வாங்க, உங்க அப்பா இப்படி சொல்லிட்டாரு, உங்க அண்ணன்மாரெல்லாம் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நல்ல மனைவிமார், யாரு? நல்ல மனைவிமார் உடனே என்ன சொன்னாங்க? அப்படியா இருந்தா இந்த வீட்டில் இனிமே என்னது? எங்களுக்கு இடம் இல்லை, உங்களை மதிக்காத இந்த வீட்டில் நாங்கிறது என்ன பிரயோஜனம்? சிலது அப்படி இருக்காது. எங்க அப்பா வீட்டை விட்டுட்டு எப்படி வர்றது? எங்க அம்மா தங்கச்சி அண்ணனை விட்டுட்டு எப்படி வர்றது? வேதனை தெரியுமா சொல்லுது?
நீ உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் பேரில் எப்படி இருப்பாரு? நீ கல்யாணம் முடிச்ச புருஷன் பொஞ்சாதி தனித்து ஒழுங்கா வாழ பழகணும். எம்பசிடர் வேலை செய்யக்கூடாது. அதுக்காக தகப்பனை தாயை புறக்கணித்து ஒதுக்கிவிடு என்பது அல்ல. வேதம் சொல்லுகிறது, வாழ்நாளெல்லாம் உன் தகப்பனை தாயை கனப்படுத்துவாயானால் உன் வாழ்வு செழிக்கும். அதையும் வச்சுக்கணும். எல்லாவற்றிலும் ஒரு நீரோடே போல அழகா இருக்க பழகணும். உடனே சொல்லிட்டால் போவோம். வெளியில வந்தாச்சு. வெளியில வந்தா குளிர் காய்ச்ச பிடிச்சிருச்சு. யாருக்கு? யாக்கோபுக்கு குளிர் காய்ச்சல். ஏன் தெரியுமா? ஒரு நாள் ஏசா சொல்லிட்டு போனா, எங்க அப்பனுக்கு என்னைக்கு சமாதி வைக்கிறனோ அடுத்தது உனக்கு தாண்டா சமாதி அப்படின்ட்டு போனான். அப்படித்தானே சொன்னா? அப்பா வீட்டு காரியம் எல்லாம் முடிஞ்ச உடனே உன் கதை முடிஞ்சு. நீ இந்த உலகத்துல எந்த அமெரிக்கால இருந்த என்ன, எந்த கண்டத்துல போயிருந்தா என்ன, உன் கதையை முடிப்பேன்ட்டான். இப்ப இதை கேட்டோன்னு பயந்து நடுங்கிறான். இப்ப மாமா வீட்டை இருக்க வரைக்கும் ஒரு பாதுகாப்பு இருந்தது. அங்கிருந்து வெளியில வந்துட்டு அவசர புத்தினால என்ன செய்யறது தெரியல. நீங்க வேதத்துல வாசித்து பாருங்க அந்த வசனத்தை. ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிங்க. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு. 32:7-8. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு இருந்த ஜனங்களையும். போதும். என்னது வியாகுல? அடுத்த வசனம். ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் உண்டு என்றார். என்னது? இப்ப சரியான பயம். பயந்து தானே போயிட்டான். வியாகுலம். ஏன்னா ஆடு மாடு கழுத பிள்ளைகள் பொஞ்சாதி எல்லாம் இருக்குது. கர்த்தர் நிறைவா ஆசீர்வதித்திருக்கிறார். அதனாலதான் சொன்னா, இந்த ஆற்றை கடக்கும் போது எப்படி போனேன்? கோளும் தடியுமா போனேன். இப்ப 2 பரிவாரங்களோடு கூட கர்த்தர் ஆசீர்வாதம். அப்படி ஆசீர்வாதம், எக்கச்சக்கமான ஆசீர்வாதம். இப்ப என்னது? ஏசா கண்டா அவனும் அவனுடைய படை வீரரும் எல்லாத்தையும் இல்லாமக்கிடுவாங்க. இவங்கிட்ட அவ்வளவு பெரிய பலன் இல்லை. எல்லாம் இல்லாமக்கிடுவான். ஏன் ஜீவனும் போச்சு, பொஞ்சாதியும் போச்சு, பிள்ளையும் போச்சு, ஆடு போச்சு, வேலைக்காரர் போச்சு. சிலர் அவன் பக்கம் சேர்ந்தாலும் சேர்ந்துருவான். சந்தர்ப்பத்துக்கு சேர்றவன் இருப்பான் தானே. ஏசா நான் உங்க கொடைக்கு வரேன் இருக்குவான். எல்லாம் யோசித்து பார்த்தான். அவன் கூட முட்டி மோதுறதுக்கு நமக்கு பலனே இல்லை. ஒன்னே ஒன்று செய்தான். 32:24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி ஒன்னே ஒண்ணுதான் செய்யலாம். ஆபிரகாமின் தேவன் யார்? என் தகப்பனாகி ஈசாக்கின் தேவன் யார்? அவர் என்னுடைய தேவன் என்று அறிந்தான். அந்த வனாந்தரத்தில் என்னை பாதுகாத்தவர் என்று அறிந்தான். எல்லாத்தையும் மனதிலே கொண்டு வந்து எல்லாரையும் அக்கறைப்படுத்தி விட்டு தனித்து இருந்து ராத்திரியில ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் களி கூற ஆரம்பித்தான். அழுதிருப்பான். ஆண்டவரே, எல்லாத்தையும் இழந்து போகிறேன் ஆண்டவரே. ஒரே நொடியில எல்லாத்தையும் என் கண்களுக்கு முன்பதாக இழந்து போகிறதுக்காக நான் இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டேன் என்று அழுதிருக்கலாம். நல்ல கவனிங்க. அவன் அன்றைக்கு ராத்திரி தனித்து ஆண்டரோட பேச போனா, லேயாலே வா, ராகேலே வா, இந்த நிலைமையில நாங்க சேர்ந்து ஜெபிக்கணும் சொல்லல. இன்னைக்கு சிலருக்கு சேர்ந்து ஜெபிக்காடி ஜெபமே வராது. வாங்க, வந்தாதான் நம்ம ஜெபம் பண்ண. உனக்கு பிரச்சனை இருக்குமா இருந்தால் நீ ராத்திரியில் எழும்பி நீ தேவனோட தேவ சமூகத்திலிருந்து நீ கண்ணீர் சிந்துவாயானால் தேவன் அதற்கு பதில் கொடுக்க உண்மையுள்ளவர். ஏனென்றால் உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி பார், அப்பொழுது அவர் உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். இதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். 4 பேர் கூட சேர்ந்தா தான் ஜெபம் இல்லை. உனக்கு மனதில் பாரம் இருக்குமே ஆனால் ராத்திரில எழும்பு, முதற்சாமத்தில் எழும்பு, கண்ணீரோட எழும்பு, தேவனுக்கு முன்பதாய் வந்து நில்லு. இந்த
வருஷத்துல நல்ல தீர்மானம் பண்ணுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற விதம் வேறு. உங்க வாழ்க்கையில களிப்புற முடியும். நல்ல சந்தோஷத்தினால கர்த்தர் நிரப்புவாரு, மனரம்யத்தினால் நிரப்புவாரு. இப்ப என்ன நடக்குது? போராடி முடிகிற போது அந்த புருஷன் சொல்லுகிறான், என்ன தெரியுமா? நீ என்னை விட்டுவிடு, நான் போக வேண்டும் என்று சொல்லி. அப்ப இவன் என்ன சொன்னா? நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன், உம்மை விட மாட்டேன். ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? இன்னொரு 10 ஆடு தாங்க, ஒரு 4 நாய் தாங்கன்னு கேட்டானா? அவனுக்கு தேவையான ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மனது இப்ப வெறுமையா இருக்கிறது, சஞ்சலத்தோட இருக்கிறது, தவிப்போட இருக்கிறது, புலம்பலோட இருக்கிறது. இந்த நிலைமை மாறி இந்த மனதுக்குள்ளே ஒரு களிப்பு வரணும். ஆண்டவரே, இன்னும் உமக்குள்ளே களி கூறத்தக்கதாக ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்டிருப்பான். அவனுக்கு தான் எல்லாம் இருக்கே, எல்லாம் நிறைவா இருக்கிறது. அப்ப என்ன நடந்தது சொன்னா, அவனை ஆசீர்வதித்த போது 31ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். என்னது? ஆசீர்வதித்த உடனே இருள் நீங்கி வெளிச்சம் வந்தது. இன்னைக்கு தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் மனதில் கடந்து தவிப்போடு கூட இருப்பாய் என்று சொன்னால், உனக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். நீ அதை செய்தால், இதை செய்தால், இப்படி செய்தால், அப்படி செய்தால் கிடைக்கும் என்பதல்ல. நீ தேவனுடைய பொன்முகத்தை தேடி, அவருடைய சமூகத்தை நாடி, தேவனோடு கூட ராத்திரி வேளையில எழும்பி நீ ஜெபித்து பார். தேவன் உனக்கு வெளியரங்கமான பதிலை கொடுத்துத்தான் ஆவார். நமக்கு அந்த பாரம் வந்துருச்சுன்னு சொன்னா நம்மளால தூங்க முடியாது. ஆனா எல்லாருக்கும் இப்படித்தானே நடக்குது. நான் ஒன்று சொல்றேன், நான் எப்பொழுதும் சொல்றத, எல்லாருக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் ருசித்து பார்த்த ஒரே ஒரு காரியம்தான், எல்லாருக்கும் நடக்கிறது என்பது எனக்கு நடக்காது என்று நினைத்திருக்கிறேன். அப்படித்தான் என் வாழ்க்கையில கர்த்தர் நடத்திட்டு வந்திருக்காரு. அவனுக்கு நடக்கிற எனக்கு நடக்கணும்னா, ஏன்னா அவனுக்கு நடக்கிறது எனக்கு நடக்கும் என்றால் எனக்கு எதற்கு ஆண்டவர்? எதற்காக நான் அவரை ஆராதிக்க வேண்டும்? எதற்காக நான் அவரை துதிக்க வேண்டும்? எதற்காக இந்த இடத்துல வந்து நிற்கணும்? என்னை அழைத்தவர் விசேஷித்தவர் என்பதை அறிந்திருக்கிறேன். அவர் என் கண்மலையும் என் பெலனும் என் தேற்றவாளனுமாயிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு மாலை வெள்ள ஒரு கண்ணீர் உள்ள ஒரு புலம்பலின் நிலையில நீ இந்த இடத்துல இருப்பாய் என்று சொன்னால், ஒரு யாக்கோபை போல என்ன செய்கிறது ஆண்டவரே என்று சொல்லுவாய் என்று சொன்னால், நான் உனக்கு சொல்லுகிறேன், சாயங்காலத்தில் அழுகை, காலையிலே களிப்புண்டாகும். வாசிங்க இந்த வசனத்தை 35. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். அதை மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்கலாம், குடும்பத்தின் தேவை இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருக்கலாம், வேலை செய்கிற இடங்களா இருக்கலாம், எதிர்பார்த்திருக்கிற காரியங்களா இருக்க, அத்தனையும் ஒரு கேள்விக்குறியாக இன்றைக்கு ஒரு புலம்பலோடு இருக்குமானால் அந்த புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். கர்த்தரால முடியும், கர்த்தரால முடியும். ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, சாயங்காலத்தில் அழுக, காலையில் உனக்கு ஒரு வெளிச்சம் இருக்குப்பா, உன் வாழ்க்கை புதிதாய் மாறும். ஏன்னா காலையில் என் கிருபையை உனக்கு காட்டுவேன், என் கிருபையை உனக்கு காட்டுவேன். விசுவாசித்தவர்களுக்கு கர்த்தர் அதை செய்ய உண்மையாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ நீங்கள் சொல்லுவீங்க எப்படி தெரியுமா? சாட்சி சொல்லுவீங்க. சங்கீதங்களுடைய புத்தகம் 30:11 வாசிங்க. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணி, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். இரட்டை போடுத்துறது துக்கம் இல்லையா? ரெட்டை உடுத்து சாம்பல் உட்காந்து துக்கம். ஆனால் அதை களைந்து போடுகிறதற்கு ஆண்டவர் உண்மையிலவராக இருக்கிறார்.
அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப நீங்க சொல்லுவீங்க சாட்சி, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றினார். எதிர்பாராது இருந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் எனக்கு அற்புதமாக நிறைவேற்றி தந்தார். அநேகர் சொன்னாங்க இது நடக்காதுன்னு சொன்னாங்க, இது கிடைக்காதுன்னு சொன்னாங்க. ஆனாலும் நான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தேன், நான் ஜெபித்தேன், பெற்றுக்கொண்டேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ என்னதான் இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா கர்த்தரை பூர்ணமாக நம்பணுங்க. கர்த்தரை பூர்ணமாக நம்பணும். சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறான், வாசிங்க 28:7. கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. போதும். முதலாவது சொல்கிறா என்ன சொல்கிறான்? கர்த்தர் என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. அவரை நம்பும் அல்ல, நம்பி இருந்தது. நம்பி இருந்தபடியினாலே நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என் இருதயம் என்ன செஞ்சு? களி கூறுகிறது. முதலாவது என் இருதயம் அவரை நம்புச்சு. என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என் தேவன் யாவும் எனக்கு செய்து முடிப்பார். என் தேவனே எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற இதை நம்புனேன். இப்போ என்னன்னா அந்த இரக்கத்தை கர்த்தரிடத்துல பெற்றேன். இப்பொழுது என் இருதயம் களி கூறுகிறது. இப்போ நான் மகிமையோடு கூட அவரை துதிக்கிறேன். கர்த்தரை முழுமையாக நம்பணுங்க. பாதி நம்பி பாதி கர்த்தர் கொடுக்காட்டி என்ன செய்யறதுன்னு தான் ரொம்ப பேர் கேள்வி. கர்த்தர் நீங்கள் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுக்காட்டி நான் என்ன செய்ய முடியும்? ஆனால் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி நான் கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை ஆராதிப்பேன், கர்த்தருக்குள்ள மகிழ்ந்திருப்பேன். நான் ஒரு காரியம் சொல்லவா? கர்த்தருக்கு தான் ஊழியம் செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். எங்கள் பழைய கார் வாங்கிட்டு வந்தேன், சுக்கில் இருந்து வாங்கிட்டு வந்து மேலே கொண்டு போய் நிப்பாட்டிட்டு அடுத்த நாள் காரை எடுத்துக்கிட்டு போகிறேன். எங்கே மேலே போகிறேன். போய் திருப்பி மறுபடியும் காரை ஸ்டார்ட் பண்ணால் டொமார்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னாச்சு? டொமார்னு சத்தம் தான் கேட்டுச்சு. கம்பெனிக்காரன் என்கிட்ட கேட்குறான், இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றான். எது? மோட்டர் கவர் வெடிச்சு போச்சு. மோட்டர், நான் பெரிய பணக்காரன் இல்லை, நானே அந்த கார் வாங்கினேன் இவ்வளவு. இப்போ என்னது? வெடிச்சு போச்சு. ஆண்டவரே உண்மை நம்பினேனே, உண்மை விசுவாசித்தேனே, ஜெபிச்சேனே, நீ எனக்கு தந்திருந்தேன்னு சொன்னேன், இப்போ இப்படி. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கர்த்தர் மலையை வர்ஷிக்க பண்ணுகிறார். அந்த மலை வந்தால் வெள்ளம் வந்தால் நானும் தான் பாரு. நட்டம் வந்ததுக்காக கர்த்தர் இல்லைன்றதோ, லாபம் வந்துருச்சுன்னா பிரைசலோடு இல்லை. எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். பவுலாதான் சொல்றான், நான் எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். கர்த்தருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணுங்க. என்னதான் நடந்தாலும் சரி, என் தேவன் யார் என்பதை கண்டுகொண்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் விமோச்சனம் என்று ஒன்று இருக்கிறது. சந்தோஷம் தானா வரும். ஏன்னா கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிடவே மாட்டார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் தான். அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவர்கள் என்று சொல்ற உண்மைதான். அவர் நமக்கு முன்னதாக போகிறவர் உண்மைதான். நான் உன்னை விட்டு விலகிறதில்லை, கைவிடுகிறதில்லை சொன்னது உண்மைதான். இந்த வாக்கு தத்தங்கள்லாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவரை முழுமையாக நம்பணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ வாழ்க்கையில் எல்லாம் இருந்து சில நேரங்களில் சோகங்கள், நிந்தனைகள், கண்ணீர்கள், மற்ற குத்தலான பேச்சுகள் எல்லாம் நம்ம கேட்போம். நம்ம பற்றி 4 பேர் என்ன செய்யலாம்? பேசலாம். பற்றியில அப்படியா இப்படியான்னு எல்லாம் கூட பேசலாம். எல்லாம் நிறைவாக இருக்குது, ஒன்றுமே குறைவில்லை, எல்லாம் நிறைவாக இருக்குது. ஆனாலும் இப்படி ஒரு வார்த்தையா? அந்த நோகடிக்கிற வார்த்தைகளால் கூட நாம் நொந்து போகலாம். ஆனால் அந்த நேரத்திலையும் கூட நாம் என்ன செய்ய பழக வேண்டும் என்று சொன்னால், தேவனை நம்பி தேவ சமூகத்தை நாடணும். கர்த்தரில் களிகூற ஆரம்பிக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் களிகூற ஆரம்பிக்கணும். நீங்கள் அப்படி ஆரம்பிப்பீர்களே ஆனால் தேவன் அற்புதம் செய்யாமல் விட மாட்டார். வாசிங்க ஒரு வசனம், 1 சாமுவேல் புத்தகத்தில் 1 அதிகாரம் 10 வசனம்.
அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. என்னது? அவள் போய் மிகவும் மனங்கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம். அங்கே போனாச்சு, பண்டிகை கொண்டு அடியாச்சு, எல்லாம் சரி. அவளுக்குள்ள மனம் வேதனை தாங்க முடியலை. ஒவ்வொரு வார்த்தையும் அவளை குத்துகிறது, வேதனைப்படுத்துது. ஆகாரம் புசிக்க முடியாதபடி இருக்குது. இன்றைக்கு அது எங்கே வேணாலும் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில், இல்லாட்டி போனால் எங்கேயோ கேட்குற ஒரு வாழ்க்கையில் கூட இருக்கலாம். ஆனால் அந்த நேரங்களில் இந்த அன்னாளை போல நாம் செயல்பட ஆரம்பிப்போமே ஆனால் கர்த்தர் நிச்சயமாக அற்புதம் செய்வார். என்ன செஞ்சா? போயிட்டு தேவ சமூகத்தில் அப்படியே வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க, இருதயத்தை ஊற்றினாள். அப்படி தானே? இருதயத்தை தேவ சமூகத்தில் கண்ணீர் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. கட 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 கடன்னு வருது. எப்படியா இந்த கண்ணீர் துடைக்கப்படும்? எனக்கு ஒரு அற்புதம் நீங்கள் செய்ய மாட்டீங்களா? எனக்கு ஒரு அதிசயம் செய்ய மாட்டீங்களா? இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா? அழுதா. இன்னைக்கு மாலில் கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணுமா இருந்தா உன் காரியத்தை எங்கேயோ யார்கிட்டயோ சொல்லணும்னு நினைக்காத. அங்கே இருக்கார் அப்பா, அவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நான் எங்கே போவேன் ஆண்டவரே? உண்மை இல்லாமல் நான் யார் இடத்துல ஆண்டவரே போவேன்? உண்மை இல்லாமல் எனக்கு எங்கேருந்து அப்பா ஒத்தாசை வரும்? உண்மையே நான் நம்பியிருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொன்னால் தேவனுடைய இருதயமானது உனக்கு உதவி செய்யாதபடிக்கு யாருக்கு உதவி செய்யும் என்று நான் கேட்கிறேன். ஆனால் நீ கேட்கறது இல்லை. நீ கேட்க பழகணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அவள் அவ்வளவு இருந்துச்சு, எல்லா புருஷனுடைய அன்பு நிறைய இருந்துச்சு. இந்த கதைகளை என்னால் கேட்க முடியலைங்க, என்னால் தாங்க முடியலைங்க. ஒவ்வொரு வார்த்தை எனக்கு கொலை பண்ணுற மாதிரி, குத்துற மாதிரி இருக்குதுங்க. நீங்கள் இருங்க, நான் தேவ சமூகத்துக்கு போகிறேன். தேவ சமூகத்தில் இருதயத்தை அவள் ஊற்றினாள். ஊட்டும்போது 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். என்னது? ஒரு காலம் வாயை மூடிக்கிட்டு இருந்தா, பார்த்தா குடிகாரி மாதிரி தான் இருந்தா, அப்படிதானே? இப்போ என்ன சொல்றா? ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. களி கூறுதல் எப்போ? சிறையிருப்பு நீங்கி. அந்த வீடு அவளுக்கு ஒரு சிறையிருப்பாக இருந்தது. வேதனையோடு இருந்தா, கண்ணீரோடு இருந்தா. இப்போ சொல்கிறா, என் சிறையிருப்பு மாறிச்சு, நான் கர்த்தருக்குள் களி கூறுறது மட்டுமல்ல, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. இன்றைக்கு உன்னை அவமானப்படுத்தி, உன் பிள்ளை அவமானப்படுத்தி, உன் குடும்பத்தை அவமானப்படுத்தி பேசின எந்த வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, நீ எதிர்த்து பேசாத, அதற்கு எதிர்வினை ஆற்றாத தேவ சமூகத்தில் போய் மட்டிரு. தேவன் பதில் கொடுப்பார். தேவன் பதில் கொடுப்பார். நானும் நீங்களும் அதுக்கு எதிராக போயிட்டு முட்டி மோதி மூக்கு உடைச்சி அடி வாங்கி இதுதான் காரணம்னு சொல்கிறத விட, ஆண்டவரே உண்மை அல்லாமல் யார் எனக்கு உண்டு ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளைப்பா, இந்த வியாதி நிமித்தமாக, இந்த நெருக்கத்தின் நிமித்தமாக, இந்த தேவை நிமித்தமாக அப்படின்னு தேவ சமூகத்தில் போனால் உன் கொம்பையும் கர்த்தர் உயர்த்துகிறது நிச்சயமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் என்ன நடக்கும்னு சொன்னால், நாம் சந்தோஷமாக ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தாலும் கூட பிசாசுக்கு பிடிக்காது. ஆசீர்வாதம் இருந்தாலும் பிசாசுக்கு பிடிக்காது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் ஆசீர்வாதமாக இருந்த போது தான் என்னதை பார்த்தா இவங்க என்னடா வளர்ந்துக்கிட்டே போடுறாங்க, இவங்க பிள்ளைகளை பார்த்தா, குடும்பத்தை பார்த்தா, ஆடுகளை பார்த்தா, மாடுகளை பார்த்தா நம்மளை விட இவங்க உயர்ந்துருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே பார்வோனுக்கு ஒரு சிந்தனை வந்தது, இவர்களை எப்படி அழிக்க வேண்டும் என்று சொல்லி.
பிசாசுடைய திட்டம் தேவ ஜனங்கள் நிறைவாக இருக்கக்கூடாது, அவர்களை வெறுமையாக்க வேண்டும் என்று. ஆனால் தேவ திட்டமோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது. நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உன் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படும், உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும், நீ வாழ்நாளெல்லாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிறது தான் தேவ திட்டம். என்ன நடக்குது? பல நேரங்களில் பிசாசு பாப்பா அழிச்சிரணும் அப்படின்னு நினைப்பான். அதுதான் அவனுடைய திட்டம், அதுதான் அவனுடைய நோக்கம். நீங்க வேதத்தில் வாசித்து பாருங்க, ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். எஸ்தருடைய புத்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாயிற்று. அகஸ்வேரு ராஜா அவனுடைய நாட்களிலே ஆமான் இருக்கிறான், பிரதானி. அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், மொர்தெகாய் என்று சொல்லப்படுகிற மனிதன். அவன் ராஜ அரண்மனையிலே வாசலை காக்கிற ஒருத்தன், அப்படித்தானே? வாசல் காக்கிறவன். இவன் அரண்மனைக்குள்ள போறவன், வெளியில வருவன் அப்படின்ற நிலைமையில இருக்கிறவன். ஆனால் மொர்தெகாய் வாசல் காக்கிறவனாய் இருந்தாலும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். நல்லா கவனிச்சுங்க. எந்த வேலை செய்கிறோம், எவ்வளவு உயர்வான பதவியில் இருக்கிறோம், அல்லது போனால் இந்த வேலை தான் இப்படி இருக்குது, எந்த வேலையாய் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளையை நான் சொல்லுகிறேன், உண்மையோடு உத்தமத்தோடு கூட நீ வேலை செய்ய பழகணும். நீ வேலை செய்யும் போது பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், என்னத்துக்காக நீ இப்படி செய்கிற அப்படின்னு கேட்கலாம். உன்னை ஒரு விதமாக பேசலாம் 4 பேர் சேர்ந்து. அதற்காக நானும் உங்களை போல நானும் அந்த இடத்துல விளையாண்டு வேலை செய்வேன் சொல்லக்கூடாது. தேவன் எனக்கு தந்த இந்த வேலையை நான் உண்மையும் உத்தமத்தோடு கூட செய்வேன் என்கிற தீர்மானத்தோடு கூட இருக்கணும். நீங்க இன்னைக்கு சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 84ஆம் அதிகாரத்தில் வாசிக்க நீங்க பார்த்தீங்க, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை வழங்காது இருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 2, ஒருத்தனுக்கு 1. ஆண்டவர் 10, 4, 2 எதிர்பார்க்கல, உண்மையையும் உத்தமத்தையும் தான் கர்த்தர் எதிர்பார்த்தார். நமக்கு இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த வேலையில உண்மை உள்ளவர்களா இருக்கணும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று தானே பார்க்கிறீங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? சந்தோஷம் சந்தோஷம் சொல்லிட்டு, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, நீ என் சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்று சொன்னாரு. அப்படித்தானே சொன்னாரு? உண்மை உத்தம ஊழியக்காரனே, ஏன் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. ஏன்னா நான் உனக்கு கொடுத்திருக்கிற நீ உண்மை உள்ளவனா இருந்திருக்கிற. படிக்கிற பிள்ளையா உண்மையா இருக்கணும். நாம் ஒவ்வொரு அப்போ உண்மைங்க வேலை செய்யற இடத்துல மட்டும் இல்ல, குடும்பத்தில் உண்மையா இருக்கணும். புருஷன் பொஞ்சாதி பிள்ளைகளுக்கு உண்மை உள்ளவனாக சேவகம் பண்ணுகிறவனா இருக்கணும். பொஞ்சாதி புருஷனுக்கு பிள்ளைகளுக்கு சேவம் பண்ணுகிறவர்களா இருக்கணும், உண்மை உள்ளவர்களா இருக்கணும். சகோதரர்கள் சகோதரிகளுக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கணும். சபையில எந்த காரியமா இருந்தாலும் நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். ஆண்டவர் எதை நமக்கு கொடுத்தாரோ அதை கணக்கு கேட்பார் என்கிற பயத்தோடு கூட உண்மையோடு கூட செயல்பட ஆரம்பிக்கணும். ஏனென்றால் நீதி உள்ள தேவன் வரும் பொழுது அவன் அடிக்கிறவனாகவும் குடிக்கிறவனாகவும், வேதத்தில் இருக்க அப்படி ஒரு கதை, வா நீதான் என். இன்னைக்கு இதை வச்சு பாருங்க, தெரியுமா, இலங்கையில் இன்றைக்கு நடந்த தேர்தல் நமக்கு காட்டினது என்னன்னு பாருங்க. அது நமக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். காலம் கூட சில நேரங்களில் புத்தி புகட்டு நமக்கு. நல்ல ஒருத்தர் சொல்கிறாரு, கொரோனா பிறகு ஒய்ஃபுக்கு என்னமோ வேலை தளத்தை காய்ச்சிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, நீ அப்படியெல்லாம் செஞ்சு காட்டிடாத, காட்டினா அதே எப்படியா பிடிச்சிட்டு வாங்கலாம்.
கொடுத்துட்டான் துண்டு. கொடுத்துட்டாங்க. அவன் கொடுக்காம என்ன செய்வான்? இதா சொல்லி கொடுக்கறது, இதா சொல்லி கொடுக்கறது. கர்த்தருடைய பிள்ளைகளும் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் எங்கே வேலை செஞ்சாலும் உண்மையாக செய்ய. அது மனுஷன் கண்ணுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், உங்கள் மேலதிகாரி அதை பார்க்காமல் இருக்கலாம். தேவன் பார்க்கும் பொழுது, ஏற்ற நேரம் வரும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்தித்தான் ஆவார். எங்கேயோ இன்னொரு இடத்துல அந்த உயர்வு வந்து தான் ஆகும். அப்போ என்ன நடக்குது பார்த்தா, எப்படி ஒரு நாள் 2 பேர் வந்துட்டான். யாருக்கு? ராஜாவுக்கு. யார்? இவன் கூட வேலை செய்கிறவன் தான், அவனும் காவலாளி தான். பாருங்க அந்த வசந்த வாசிங்க, 6:2 வாசிங்க. அப்பொழுது வாசல் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாய அகஸ்வேருவின் மேல் கைபோட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. என்னது இந்த செய்தி? 2 பேர் சேர்ந்து பிளான் பண்ணுறான். யாருக்கு தெரிஞ்சு போச்சு? மொர்தெகாய்க்கு. ஏன் நீங்கள் 2 பேர் சேர்ந்துங்க, என்னையும் சேர்த்துங்க, மந்திரியா நானும் வந்துடுறேன். துன்மார்க்கத்துக்கு கை போட மாட்டேன். துன்மார்க்கத்தனம் எங்கே நடந்தாலும் நாம் அவர்களோடு கூட இணைந்திருக்கக்கூடாது. ஏனென்றால் வேதம் அப்படி தான் சொல்கிற, துர்க்கிரைக்கு வாழ்த்து சொல்லுகிறவன் பரலோகத்திலே பங்கடைவான். எப்பொழுதும் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பயம் இருக்குன்னு தெரியுமா? கர்த்தருடைய 7 கண்களும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது? பூமி மீது எங்கும் சுற்றித் திரிகிற கர்த்தருடைய 7 கண்களும். செருபாபேல் மேல் செருபா எல்லார் மேலேயும் நோக்கமாக தான் இருக்குது. அதனால தான் மல்கியாவில் எழுதிருக்கு தெரியுமா? 2 பேர் சேர்ந்து பேசும்போது ஒளிஞ்சிருந்து கேட்பாராம். அவருக்கு ஒட்டு கேட்குறதுல எவ்வளோ சந்தோஷம் இருக்கு. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? எப்பொழுதும் பேசும்போது ஜாக்கிரதையாக இருந்துடணும். ஏன் சொல்லு, நான் இது நினைக்கவே இல்லை, ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, போயிட்டு போகுது, அதில் கூட வேணாம். அப்போ என்ன செஞ்சான்? சொல்லியாச்சு. சொன்னால் ராஜா அதுக்காக ஏதாவது செஞ்சானா? ஒன்றும் செய்யலை. வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செய்யலை. அவன் அதே சீட்டில் தான் உட்காந்துருக்கான். ஆனால் அவங்ககிட்ட ஒன்று என்ன தெரியுமா? இந்த ஆமான் வரும்போது உட்கார்ந்தான் இருப்பான். அவனுக்கு பயந்து. இப்போ மேனேஜர்மார் வரும்போது, வேலை செய்கிற இடத்துல பெரிய ஆட்கள் வரும்போது சிலர் ஒட்டச்சிக்கிட்டச்செல்லாம் வேலை செய்வான். அது வரைக்கும் சும்மா இருப்பான். இவன் தான் வேலைக்காரன்ற மாதிரி காட்டுவான். ஆனால் அவனுக்கு தெரியும் யாரு. ஆனால் ஒழுங்காக வேலை செய்கிறவன் அவன் வந்தாலும் சாப்பிட்டு இருந்தால் சாப்பிட்டுட்டே இருப்பான். அவனுக்கு தெரியும், சாப்பிட்டு இருந்தாலும் இவன் வேலைக்காரன்றது தெரியும். நம்மளை எப்படி தெரியுன்றது நமக்கும் தெரியும். ஆனால் அவன் பாட்டு உட்கார்ந்துருக்கிறான். பார்த்தான், நீ எழும்ப மாட்டிய, நான் என்னத்துக்கு எழும்பணும்? நான் உண்மையோடு இருக்கேன், உத்தமத்தோடு கூட சேவம் பண்ணுகிறேன், நான் ஒரு ஆண்டவரை ஆராதிக்கிறேன், அவர் யாருன்றது எனக்கு தெரியும், திருப்பி என்னத்துக்கு நான் உனக்கு பயந்து எழும்பணும்? அவன் சொல்லிட்டு போனா, நான் உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அப்படி நீ எங்கே முடிவு கட்டுறது? என் தேவன் உனக்கு முடிவு கட்டுவார். உடனே சொல்லி அனுப்பினா. யாருக்கு தெரியுமா? எஸ்தருக்கு அனுப்புறான். உடனே நீ என்ன செய்யணும் தெரியுமா? இப்படி அவர் சொன்ன தெரியுமா? நான் ராஜா கிட்ட போயிட்டு சொல்றது முதல்ல நம்ம ராஜாதி ராஜா கிட்ட போய் சொல்லுவோம். நம்மளை அழிக்கணும்னு ஆமான்னு நினச்சிருக்கேன், அது எனக்கு தெரியுது. ஆனால் நாம் ஒன்றும் பிரயாசப்பட வேணாம். நம்ம ராஜா கிட்ட நாம் சொல்லுவோம். அந்த ராஜா என்ன செய்வார்னா எல்லாத்தையும் ஒழுங்காக செய்வார். என்ன சொன்னால், நானும் என் தாதிமாரும் என்ன செய்வோம்? சாப்பிட்டு நல்லா தூங்குவோம். நீ வார வருஷம் உபவாச கூட்டம் நடக்கும். வருகிற வருஷம் சனிக்கிழமையில உபவாச கூட்டம் நடக்கும். கர்த்தர் வாசல்களை திறந்தார். சாட்சி சொல்லுவேன். அப்போ என்ன நடக்குது சொன்னோன்னே அவன் சந்தோஷப்பட்டு கேட்டுக்கிட்டே இருந்தான், உட்கார்ந்து இருந்தான். ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரியே அந்த ஏற்ற நேரம் வரைக்கும் கர்த்தர் பொறுத்துக்கிட்டு தான் இருப்பார். அது ஒரு சிறை இருப்பு போல தான் இருக்கும். அந்த நேரம் வரும்பொழுது கர்த்தர். அதனால தான் நீதிமொழியுடைய புத்தகத்தில் ஒரு அருமையான வசனம் 22-29 வாசிங்க. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். என்னதான்
யாருக்கு முன்னதாக கொண்டு போய் நிப்பாட்டுவார்? ராஜா யாரை நிப்பாட்டுவாராம்? வேலையில் ஜாக்கிரதை. ஜாக்கிரதையாக. நீங்கள் எல்லாம் அப்படி தான் இருப்பீங்கன்னு நல்லா எனக்கு தெரியும். 100க்கு 200% நம்புகிறேன். அப்படி தான் இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல உண்மையாக இருக்கணும். அதாவது உண்மையான எல்லாத்துலேயும் வேலையில் உண்மையாக இருக்கணும். அவன் வேலை செய்யலை, அது நமக்கு தெரியுது. அவன் வேலை செய்யலாட்டி செய்யாமல் இருக்கட்டுமே, நாம் செய்வோம். நம்முடைய ஆண்டவர் நமக்கேற்ற தருவார். அப்போ என்னது, இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு எஸ்தர் ராஜாக்கிட்ட 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒரு முறை வாசிங்க சிஸ்டர். ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டுமென்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜாவினாலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காவல்காரர் கையில் கொடுப்பேன் என்றார். என்னது, ஒருத்தனால என்ன செய்யணும்? அந்த ஆட்களை என்ன செஞ்சிடணும்? அழிச்சிடணும். அப்படின்றது மொர்தெகாயோட ஒரு திட்டம். ராஜாவுக்கு சொன்னோம். ராஜா பைத்தியக்காரன் மாதிரி. சரி சரி, அதெல்லாம் பிரச்சனை. அந்த நாளில் இருந்து ராஜா அப்படி தான் இருந்திருக்கேன். எவன் சொன்னாலும் நம்புறவனா இருந்திருக்கான் இல்லையா? தானியேல் அழிக்கணும்னு சொன்னோன்னு சாத்ராக் மேசரா, ஓ பரவாயில்ல, நீங்கள் போடுற சட்டம் சரி, அதுக்கு பிறகு தான் இருந்து அழுகிறான். எப்படி இவங்களை காப்பாற்றுறேன்னு. ஏரோது சும்மா வாயிருக்காமல் சொல்லிவிட்டேன். என்னது பாதி தருவேன், என்ன கேட்டாலும் தருவேன். எதை கேட்பான்னு அவனுக்கு தெரியாது. இப்போ ராஜ்யத்தில் கேட்பான்னு தான் அவன் நினச்சிருந்தான். இது கழுத்தை கேட்குது. அந்த மாதிரி நம்மளும் சில நேரம் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும். யார் எதை கேட்பான்னு தெரியாது. அப்போ என்ன கொடுத்தாச்சு, கொடுத்தோன்னு நடக்குது. வேக வேகமாக அஞ்சல்காரர்களுக்கெல்லாம் கொடுத்து இந்த நாளில் எல்லாத்தையும் கதையை முடிச்சிடணும் அப்படின்னு. இப்போ ராஜாத்தியாகி எஸ்தர் என்ன தெரியுமா செஞ்சா? வாசிங்க 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வேற நேரமாக போதும். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடிவரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்கா உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் கூட்டத்தை மீறி சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்த ஆகிலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். என்னது, நீங்களும் அங்கே உபவாசம் இருங்க, நாங்களும் இங்கே உபவாசம் இருந்தே கத்தரை மட்டும் நம்புவோம், கத்தருக்குள்ளே களி கூறுவோம், நம்மை களி கூற பண்ணுவார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. பாருங்கள், கத்தர் அற்புதமாய் என்ன செஞ்சார்னா எல்லாத்தையும் மாற்றி போட்டார். எந்த ஆமான் ஒரு மொர்தெகாய்க்கு தூக்கு மரத்தை செய்தானோ அதே தூக்கு மரத்தில் தான் கொண்டு போய் அந்த ஆமான கத்தர் ஏற்றினாரே. இன்னைக்கு தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாக சத்துரு உன் குடும்பத்துக்கு விரோதமாக, பிள்ளைக்கு விரோதமாக, உன் தொழிலுக்கு விரோதமாக, எதுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் சரி, நீ தெரிந்தால் ஒரு காரியத்தை செய். கத்தருடைய சமூகத்தில் கத்தரை மட்டும் நம்பி கத்தரை துதி, நல்ல ஆண்டரை புகழ்ந்து கத்தர் மேலே நம்பிக்கை வைப்பேன்னு சொன்னால் கத்தர் உன்னை களிப்பிலே நடத்துவார். உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் கத்தரை மாற்றுவா. வாசிக்கலாம் 22 சங்கீதம் 22:5 வாசிக்கும் பொழுது, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார். கத்தர் நம்பின யாரையும் கத்தர் வெட்கப்படுத்த மாட்டார். கத்தர் நம்பிட்டீங்கன்னாக்கும் கத்தர் வெட்கப்பட. ஒன்று, இந்த வசனம் பொய்யா இருக்கணும், இல்லை நாம பொய்யா இருக்கணும். நீங்கள் கத்தர் நம்பினா கத்தர் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். சங்கீதம் 25:2 என் தேவனே உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு செய்யும் ஆண்டவரே. இது உங்கள் ஜெபமாக இருக்கட்டும். நான் உண்மை தான் ஆண்டவர் நம்பியிருக்கேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். 25:3 நான் வாசிக்கணும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அடுத்து சொல்கிறான், ஆண்டவரே உம்மை நோக்கி உட்கார்ந்துருக்குறாங்களே நம்பி, அந்த ஒருத்தர் இதைத்தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கத்தர் நம்பியிருந்தால் கத்தர் உங்களை நடத்துவார். எல்லோரும் எழுந்திருப்போமா?